நந்தினி லேட் ஆயிடுச்சு. என்னங்க காஃபி? என்னது இது? ஐயோ அதெல்லாம் சான்ஸே கிடையாது. குடிச்சிட்டு போங்க. பிடிங்க. லேட் ஆகுது நந்தினி ப்ளீஸ். சூடா இருக்கு. என்னங்க இன்னைக்கு மத்தியானம் பெர்மிஷன் போட்டுட்டு வரீங்களா? அம்மா வீட்டுக்கு போய் ரேவதியும் மகேஷையும் பார்த்துட்டு வரலாம். ரேவதி கர்ப்பம்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களையே கூட்டிக்கிட்டு அவங்கள நேர்ல பார்க்க வரேன்னு சொல்லிருக்கேங்க. என்னங்க ரேவதி கர்ப்பமா இருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாம யாரோ என்னமோ மாதிரி கிளம்பிட்டு இருக்கீங்க. என்னாச்சு விஸ்வா உங்களுக்கு? சாரி, வேற ஆபீஸ் பிரஷர் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். சாரி. அப்படியா? நான் கூட நேத்து போன்ல பேசின அந்த பொண்ணு சொன்னதை கேட்டதுல இருந்து தான் மூட் அவுட்டா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இது பாருங்க விஸ்வா, இந்த கேவலமான விஷயத்த நீங்களும் அகிலாவும் நினைச்சு குழம்பிக்க கூடாது. மறந்துருங்க. ஓகேவா? அகிலா கர்ப்பத்தோட நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் ரேவதியும் கர்ப்பமா இருக்கா. எனக்கு டபுள் சந்தோஷமா இருக்கு. அதனால இன்னைக்கு ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு வரீங்க. 2 பேரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம். நந்தினி, என்ன சொன்ன? அகிலா கர்ப்பமா இருக்காளா? என்கிட்ட அது நீ சொல்லவே இல்லையம்மா. அத்தை, அது அவ 2 நாள் தானே ஆச்சு. நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் அத்தை. அதுக்கு என்ன இப்போ? இப்பதான் விஷயம் தெரிஞ்சு போச்சே. ஏமா அகிலா, நீ கர்ப்பமா இருக்கிறத உன் புருஷன்கிட்ட சொல்லிட்டியாமா? இன்னும் சொல்லலைன்னா உடனே போன் போட்டு சொல்லி உன் புருஷனை இங்க வர சொல்லேம்மா. இந்த மாதிரி நேரத்துல புருஷன் எப்பவும் பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கணும். அப்பதான் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும். நந்தினி, எனக்கு என்னவோ இந்த மாதிரி நேரத்துல அகிலா தனியா இருக்கிறது சரியா படல. இவ புருஷன் எங்க இருந்தாலும் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே இங்க வர சொல்லுமா. அத்தை, அவரு வேலை விஷயமா துபாயில இருக்காரு. வரதுக்கு 2-3 மாசம் ஆகும் அத்தை. வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல பொம்பளைங்க மனசு புருஷனதாமா தேடும். அதான் சொன்னேன். எவ்வளவு சீக்கிரம் அகிலாவோட புருஷனை இங்க வர வைக்க முடியுமோ வர வச்சிருமா. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னால இன்னைக்கு பெர்மிஷன்லாம் போட முடியும்னு தோணல. அடுத்த வாரம் பாத்துக்கலாம். நான் வரேன். என்னங்க, சரி அதை விடுங்க. நானும் அகிலாவும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமா? அவ வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இதுக்கெல்லாம் என் பெர்மிஷன் கேட்கணுமா? போயிட்டு வாங்களேன். அகிலா, பாய் சொல்லு. யோ, என்ன நண்பளையா வண்டி ஓட்டுற? வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டே என்ன? சாரி, ரொம்ப சாரி.
அகிலா, அத்தை திடீர்னு உன் புருஷன் எங்கன்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம அவருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்களா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் உன் பதிலை எதிர்பார்க்காம உன் வீட்டுக்காரர் துபாயில இருக்கிறதா சொல்லிட்டேன். இதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இல்லக்கா, ஆண்டி கிட்ட என்ன சொல்லி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்க சமாளிச்சிட்டீங்க. சரி வா. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं सहसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. यार பேருக்கு மார்ச்சன சாமி பேருக்கு. अस्य यजमानस्य सह कुटुम्बस्य क्षेमस्थैर्यवीर्यविजयायुः आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्धर्थं धर्मार्थकाम्यमोक्ष चतुर्विध बलपुरुषार्थं राजद्वारे सर्व अनुकूलता प्राप्तर्थं सकल दोष दृष्टि निवारणार्थं सकल ऐश्वर्य प्राप्तर्थं श्री सुब्रह्मण्येश्वर स्वामिने नमो नमः. परिपूर्ण कृपाकटाक्ष सिद्धर्थं अष्टोत्तर पूजां च जगऋषे ओम के. கடவுளே, உன் விளையாட்டு நீ ஆரம்பிச்சிட்டியா? விஸ்வாவுக்கும் எனக்கும் இருந்த உறவு, விஸ்வாவால நான் கர்ப்பம் ஆனது, இதெல்லாம் நந்தினிக்கு தெரிஞ்சிரும் தானே நான் அவங்க வீட்டுக்கு போக தயங்கினேன். அப்புறம் ஏன் என்ன அங்க போக வச்சு ஒரு மர்ம போனையும் வர வச்சு நந்தினிக்கு எல்லா உண்மையும் சொல்லி வேடிக்கை பாக்குறேன். என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புறதுக்கா? வேணா கடவுளே, என்னால அதை தாங்க முடியாது. நந்தினி வீட்டுக்குள்ள நான் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட அடியெடுத்து வச்சேனோ அதே மதிப்பு மரியாதையோட என்ன வெளியில போக வச்சிரு கடவுளே. இதுதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். கடவுளே, அகிலா மேல பழி போட்டு பேசுறாங்க. அவளை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு விஸ்வாவையும் அவளையும் இணைச்சு எனக்கு ஃபோன் பண்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அகிலா யார்கிட்டயோ ஏமாந்த இந்த நிலைமையில வந்து நிக்கிறா. அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு அகிலா என்கிட்ட சொல்லல. ஆனா அவரை எப்படியாவது அகிலா கூட சேர்த்து வச்சிரு கடவுளே. धनं धान्यं वसुं बहुपुत्रलाभं तदसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. शतमानं भवदाय पुरुषतेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அகிலா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீந்துடணும்னு வேண்டிக்கிட்டேன்க்கா. நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு தெரியுமா? உன் கர்ப்பத்துக்கு காரணமானவரு கூடிய சீக்கிரமே உன்கிட்ட வந்து சேரணும்னு வேண்டிக்கிட்டேன். நீ நிம்மதியா இருக்க கூடாதுன்னு தானே உன் அத்தை இப்படி உன் மேல பழிய போட்டு பேசுறாங்க. அதான் உன் வயித்துல வளர்ற குழந்தையோட அப்பா சீக்கிரம் உன்னை தேடி வந்து உன்கிட்ட சேரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இது கண்டிப்பா பலிக்கும் பாரு. பாத்தியா, பெல்லு கூட அடிக்குது. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும் அகிலா. ஹலோ ஹலோ, நான் தான் உன் நல விரும்பி பேசுறேன் நந்தினி. நலன் விரும்பியா? ஆமா, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல விரும்பி. இது பாரு, எனக்கு இப்படி கண்ணாமூச்சி விளையாடுறதெல்லாம் பிடிக்காது. ஒண்ணு நீ யாருன்னு சொல்லிட்டு பேசு, இல்லைன்னா போனை வச்சிரு. என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உன் வாழ்க்கை பறி போக போகுதே, அத பத்தி அகிலா கிட்ட கேட்டியா? அவ வயித்துல வளர குழந்தைக்கு விஸ்வாதா அப்பாங்கறத ஒத்துக்கிட்டாளா? என்ன நந்தினி, பேச்சே காணோம், பதில் சொல்லு. ஏய்,
நீ கண்டபடி உளறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். புரியுதா? நீ நம்ப மாட்டேங்கிறதுனாலதான் நான் அடுத்த கட்டமா ஒரு அதிர்ச்சிய உன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கேன். போய் பாக்குறியா? இதுக்கே இப்படி அதிர்ச்சியா நான் எப்படி? நான் அனுப்பின அதிர்ச்சிய நேர்ல பார்த்துட்டு ஷாக் ஆகு. என்ன சொல்ற? என்ன அனுப்பியிருக்க? அது முதல்ல சொல்லு. ஆள்லாம் யாரையும் அனுப்பல. நீ நம்பணுங்கிறதுக்காக உன் வீட்டுக்கு ஒரு ஆதாரத்தை கொரியர்ல அனுப்பியிருக்கேன். அது அகிலாவோட கர்ப்பத்துக்கு விஸ்வா தான் காரணம்னு தெளிவா நிரூபிக்கும். போய் பாரு. ஹலோ அகிலா, அவளேதான் ஃபோன் பண்ணா. உன் கர்ப்பத்துக்கு காரணம் விஸ்வாதாங்கிற ஆதாரத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றா. வீட்டுல அத்தை மட்டும்தான் இருக்காங்க. அவங்க அதை பிரிச்சு பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அகிலா வா, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். வா. அத்தை இந்த கொரியரை பிரிச்சு பாத்திர கூடாது அகிலா. ஏற்கனவே உன் புருஷனுக்கு தகவல் சொல்லுன்னு சொன்னாங்க. இந்த சமயத்துல அந்த கொரியரை பிரிச்சு என்ன இருக்குன்னு பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். அவங்க அதை பிரிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போகணும். வா போலாம். நம்ம அப்படியே போய் நடந்து இப்படியே திரும்பி வந்துடலாம். என்னடா செல்லம்? சரி, பாட்டியோட அப்படியே வாக்கிங் போறதுக்கு நீ வரியா? அம்மா எப்ப வருவாங்கன்னு தெரியலையே ராஜாத்தி. அம்மா வந்த உடனே நம்ம 2 பேரும் அப்படியே வாக்கிங் போலாம். சரியா? சரியா? சரி சரி, நம்ம இங்கேயே சுத்தலாம். அதோ தோ 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 அம்மா வந்தாச்சு. அதோ பாரு அம்மா. அத்தை, ஏன் வெளியே நிக்கிறீங்க? இல்லம்மா, உள்ள ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் காத்தோட்டமா இருக்கலாமே நீங்க வந்தோம். அத்தை, கொரியர் ஏதாவது வந்துச்சா? ஆமாமா, உன் பேர்ல ஏதோ ஒரு கொரியர் வந்திருக்கு. அதோ டேபிள் மேல வச்சிருக்கேன். நந்தினி, நான் குழந்தைய கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்துடுறேம்மா. சரிங்க அத்தை, போயிட்டு வாங்க. சரி கண்ணம்மா, நம்ம வாக்கிங் போலாமா? அப்படியே போயிட்டு. நல்ல வேலை அத்தை கிளம்பிட்டாங்க. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம இருக்கிறது நல்லதுதான். சரி, நீ உள்ள வா. அக்கா, என்னவா இருக்கும்? இதுவா இருந்தா என்ன? ஏதோ பெருசா அதிர்ச்சின்னு சொன்னாலே, என்னன்னு பாப்போம். அக்கா, அது என்ன போட்டோ? இந்த போட்டோ ஒட்டு வேலை இல்ல, உண்மையானதுன்னு எனக்கு தோணுது. அக்கா, சொல்ல அகிலா, இது மார்ஃபின் பண்ணது இல்ல, உண்மையிலே எடுத்தது தானே? ஆமாக்கா. சொல்லு, எங்க எடுத்தது? ஏன் பேச மாட்டேங்கிற? பதில் சொல்லு. அக்கா, விஸ்வா பெங்களூர் வந்திருந்தாருல, அப்போ என் வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு. அப்போ எல்லாருக்கும் கேக் கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா விஸ்வா மட்டும் ரொம்ப டல்லா இருந்தாரு. அதனால அப்பா என்ன விஸ்வாவுக்கு கேக் ஓட்ட சொன்னாரு. அப்ப 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 கொடுக்கும்போது தான் இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. இத யாரோ உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கக்கா. ஆனா யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாதுக்கா. வேற யாரு? எல்லாம் அத்தையா தான் இருக்கும்.
உன் அத்தை தான் என் மனசுல சந்தேகம் வரணும்னு திட்டம் போட்டு இதை அனுப்பியிருக்காங்க. முதல்ல போன்ல முயற்சி பண்ணாங்க, இப்போ போட்டோ அனுப்பி என் மனசை கலைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் நம்பி நான் உன்னை சந்தேகப்பட மாட்டேன் அக்கையா. மனசுல எவ்வளவு கெட்ட எண்ணம் பாரு. உன் சொத்தை எல்லாம் புடுங்கி உன்னை அம்போன்னு துரத்தி விட்டதுக்கு அப்புறமும் உன்னை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்றாங்க. அவங்க எல்லாம் என்ன மனுஷங்கன்னே தெரியல. ச்சே. என்னாச்சுக்கா? இது இங்க போட்டா என் அத்தை கண்ணில் பட்டாலும் பட்டுடும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இதை கொண்டு போய் பின்னாடி போட்டு எரிச்சிடுறேன். கடவுளே, இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இப்படி சோதிக்க போற? உண்மைய சொல்லவும் முடியாம உண்மையா வாழவும் முடியாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கொடுமைப்படுத்த போறேன்னு தெரியல. சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல வழியை கொடு. அக்கா, என்னக்கா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பேசாம போய் டைனிங் டேபிள்ல உட்காரு. ஏதாவது வேலை செய்யட்டுமான்னு கேட்டா வேண்டான்னு சொல்லிடுவீங்கன்னா ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. அப்படியா? அப்போ இந்த மசாலா டேஸ்டா இருக்கான்னு பாரு. விஷ்வாவுக்காக பார்த்து பார்த்து பண்ணுது. நல்லா இல்லைன்னா சாப்பிடாம ஒதுக்கி வச்சிருவாரு. அவ்வளவுதானே, நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன் பாருங்க. அக்கா, சூப்பரா இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ அக்கா, அக்கா, சாரிக்கா, சாரிக்கா, வெரி சாரி. பரவாயில்ல பரவாயில்ல விடு. நல்லா கழுவுங்கக்கா, கரை பற்ற போகுது. சேலையில பட்ட கரை தானே, அதை கழுவுனா ஈஸியா போயிடும். ஆனா பொம்பளைங்க வாழ்க்கையில கரை பட்டுருச்சுன்னா போகவும் போகாது, போக்கவும் முடியாது. ஆம்பளைங்க எந்த தப்பு செஞ்சாலும் அது வெளியே தெரியாது. இந்த உலகமும் ஆம்பளைங்க மேல பழிய போட்டு பேசுறது இல்ல. கரை பற்றுச்சுன்னு ஒதுக்கி வைக்கிறதும் இல்ல. ஆனா ஒரு பொண்ணு மேல பழி விழுந்தா உடனே வெளியில தெரிஞ்சிடும். அவமானம் பழின்னு அத்தனையும் சுமந்து கரை படிஞ்சவன்னு ஒதுக்கியும் வச்சிருவாங்க. பொம்பளையா பிறந்ததுனால ரொம்ப ஜாக்கிரதையா வாழ வேண்டியிருக்கு. நம்ம மேல அனாவசியமா ஒரு சொல்லு வர மாதிரி கூட நடந்துக்க கூடாது. இல்லனா என்னைக்கும் பழிய சுமந்துக்கிட்டு தான் வாழ வேண்டியிருக்கும்.
உன்னை குத்தி காட்டி பேசுறதா தப்பா நினைக்காத அகிலா. பொதுவா பொண்ணுங்களோட வாழ்க்கையையும் இந்த சமுதாயம் பொண்ணுங்களை எப்படி பாக்குதுங்கிறதையும் தான் நான் சொன்னேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுக்கா. சரி, இப்ப சொல்லு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? கேட்க வேண்டாம் தான் இருந்தேன், ஆனா இப்ப கேட்க தோணுது, அதான் கேட்டேன். சத்தியமா சொல்ற விஸ்வா, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் அகிலா. அக்கா, அக்காவா உன் மனசுல என்ன நினைச்சிருந்தா உண்மையை சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். இல்லக்கா, நான் சொல்றேன். இந்த குழந்தைக்கு அப்பா ஆதி. அவர் மூலமாதான் நான் கர்ப்பமான. அது எப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை சுருக்கமா சொல்றேன். என் அப்பா எதிர்த்ததால நான் ஒருத்தனை காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவனோட குடிப்பழக்கமே அவனை சாகடிச்சிருச்சு. அப்பதான் ஒருத்தரை தற்செயலா ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தின. அப்படி என்னால காப்பாத்தப்பட்டவர் தான் ஆதி. நான் காப்பாத்தினதுனால நான் எந்த உதவி கேட்டாலும் தயங்காம செஞ்சு தரேன்னாரு. அப்போ ஒரு நாள் பெங்களூர்ல இருந்து என் மாமா எனக்கு ஃபோன் பண்ணி என் அப்பாவோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாரு. அப்போ நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டதாவோ திரும்ப வீட்டுக்கு வர சொல்லி எங்க அப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஆனா என்னால எப்படி போக முடியும்? காதலிச்சு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் செத்து போயிட்டான். நான் விதவையா இருக்கேன்னு என் அப்பா முன்னாடி போய் சொல்ல முடியுமா? சொன்னா அந்த அதிர்ச்சியிலேயே அவர் உயிர் போயிடாதா? இப்படியெல்லாம் யோசிச்ச எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுனால எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்ன ஆதியோட ஞாபகம் வந்துச்சு. அவர்கிட்ட போய் என் நிலைமைய சொல்லி கொஞ்ச நாள் மட்டும் ஏன் ஹஸ்பண்டா நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவரும் அதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டு என் கூட பெங்களூருக்கு வந்தாரு. என்னையும் ஆதியையும் புருஷன் பொண்டாட்டிய பார்த்த சந்தோஷத்துல அப்பா கொஞ்சம் கொஞ்சமா குணமாக ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி ஆதியும் என்ன மறுபடி கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்தாரு. கொடுத்த வாக்கு நம்பி நான் என்னையே அவர்கிட்ட கொடுத்தேன். அதனால தான் நான் கர்ப்பமானேன்.